அல்பகரால மனைவிகளை விவசாய நிலம் போல எப்பொழுதும் இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு இது இருக்கு. அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்னு நல்ல கேள்விதான். பெண்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு இடத்துல நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்சக்கும் அன்னாசியத்தும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள், உங்கள் விளை நிலங்களிலே நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் இப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, பெண்கள் அவங்க ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆள்கள் தானே, நம்மள மாதிரி பகுத்தறிவு உள்ள ஒரு ஆள்கள் தானே, அவங்கள போயிட்டு விளை நிலங்கள் ஒரு நிலம் மாதிரி அவங்கள சொல்லும் பொழுது அது ஒரு மரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விவசாய நிலம்னு சொல்லி எப்படி அதை ஒப்பிடுறது அப்படின்றது அவருடைய கேள்வி. இதுல மட்டப்படுத்துற மாதிரி இருக்க, ஒரு மனிதனை கொண்ட நிலம்னா அது என்னது முறை அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி அவரு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அதை சொல்வது எதுக்குன்னு பார்க்கணும். ஓமை என்பது இருக்குல்ல, ஓமை எந்த ஒரு விஷயத்திலையும் ஓமைன்னு வச்சிருக்கோம்ல, ஓமை நயம், அதை 100% பார்க்க கூடாது. அதை எதுக்கு சொல்லப்படுது அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு மனிதன் இருக்கிறான், நல்ல பயங்கரமான வீரனா இருக்கிறான், அவனை என்ன செய்வோம், டேய் சிங்கண்டா நீ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடனே சிங்கண்டா வாள் எங்க, சிங்கண்டா அந்த விஷப்பள்ளி எங்க, சிங்கண்டா அந்த பெடர் எங்க, சிங்கண்டா அந்த நகம் எங்க, சிங்கம் என்றால் அந்த 4 காலி எங்க இப்படின்னு கேட்கக்கூடாது. சிங்கம் என்று சொன்னது எதுக்கு மட்டும்தான், வீரத்துக்கு மட்டும்தான். ஒருத்தனை நம்ம சிங்கம்னு சொன்னது எதுக்கு தான், வீரம் மட்டும்தான். ஒருத்தன் அடுப்பு கறி மாதிரி இருக்கான்னு வைங்களேன், அண்டங்காக்கான்னு சொல்றீங்க. அண்டங்காக்கா என்கிறாயே, வால் எங்க, அதுக்கு ரெக்கை எங்க, ஒரு மனுஷனா அண்டங்காக்காங்கிறீங்க, அவன் கருப்பா இருக்கிறான்னு காட்ட சரிங்க. அண்டங்காக்கான எதுல மட்டும் நீங்க பாத்துக்கணும், இது கலருக்கு தான் சொல்றாங்க, வேற விஷயத்துக்கு இல்ல. அண்டங்காக்கா பேசுமா அப்படி கேட்க கூடாது. இவன் கருப்பா இருக்கிற பேசுவான்ல, பேசுற வச்சு நீ அண்டங்காக்கா என்று சொன்னாய், இவன் பேசுகிறான் அதனால அண்டங்காக்கா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அவன் சொன்னா, ஒருத்தன் எதுக்கு சொல்றாங்கிறத விளங்கி அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது குர்ஆனுக்காக பண்ற சப்பக்கட்டு இல்ல, எல்லா மனிதனுடைய பேச்சுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு விதி, பொதுவான ஒரு நியதி. உங்க பேச்சு ஏன் பேச்சு எல்லாத்திலும் என்ன செய்வோம், இப்படி உதாரணம் காட்டுவோம். ஒருத்தனை ஒரு விஷயத்தில் என்ன செய்வோம், ஒப்பிட்டு காட்டுவோம். இவர் என்ன செய்வாரு, அவர் பெரும் மழை, வள்ளலுக்கு சொல்லுவோம், இவர் பெரிய மழைப்பா. மழைன்னா என்ன அர்த்தம், மழை என்பது கணக்கு பார்த்துக்கிட்டு பெய்யாது. இது நல்லவன் அவன் வீட்டுல மட்டும் பெய்யும், இவன் கெட்டவன் அவன் மேல அப்படி நினைக்காது. அது பாட்டு போட்டும் நிலத்திலையும் போய் உப்பு முட்டையிலையும் போய் விவசாய நிலத்திலையும் போய் அவர் எதையும் பார்க்காம நல்லேலி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, அல்லேலி கொடுப்பாருன்னு தான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர, அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மழையில உள்ளதுன்னா தண்ணி எங்க சுட்டா ஜில்லுன்னு இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சரியா? அந்த மாதிரிதான் இங்க என்ன ஒப்பீடு, ஆண்கள் பெருவாறு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உடற்கூறு ரீதியாக பெண்கள் தான் குழந்தைகளை உற்பத்தி செய்ய முடியும். சரிதானே? ஆண்களுக்கு அந்த அம்சம் கிடையாது. ஆம்பளை புள்ள பெற முடியுமா? புள்ள பெறுவது என்பது பொம்பளைக்கு தான் முடியுமே தவிர, குளோனிங் காலத்துல கூட ஆம்பளை புள்ள பெறலான்னு அவனால சொல்ல முடியல. குளோனிங்ல என்னன்றே கண்டுபிடிச்சதா கூட அவன் கூட என்ன சொல்ல முடியல, ஆம்பளை புள்ள பெறலான்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த பிள்ளை பெறுதல் என்பது எது மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வயல்ல கொண்டு ஒரு விதைய போடுறீங்க, நீங்க போடுறீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. அந்த விதையை ஊற வைக்கிறது அந்த பூமி, அது சத்த கொடுக்கிறது அந்த பூமி, அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கிறது அந்த பூமி, அதை பெருசா ஆக்குறது பூமி, அதை வெளியே கனிகளை அதை பழம் தரக்கூடியதை ஆக்குவது எது, அந்த பூமி. அவ்வளவு வேலைகளையும் செய்வது எது, பூமி. இந்த விதைச்சவனுடைய வேலை என்ன, விதை போட்டதுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னிடமிருந்து என்ன போகிறது, வேணா தண்ணிக்கு வெளியே இருந்தா ஊத்திக்கிடுவேன், சோறு நம்ம பின்னாடி சோறு போடுற மாதிரி அதனால செஞ்சுக்கிடுவே தவிர, அந்த வளர்ச்சிக்கு நேரடியாக உடம்புல இருந்து என்ன போகுது, ஒண்ணுமே போகல. ஒரு நெல்லை வளர்வதற்கு நெல்லை போட்ட விவசாயியுடைய வேலை நெல்லு போட்டது மட்டும்தான். பூமியுடைய வேலை என்ன, தன்னையே அதற்கு கொடுக்கிறது. பூமி தன்னையே அதுக்கு கொடுத்து தன்னிடத்தில் இருக்கிற சேறு சகதி கழிவுகளை எல்லாம் அதுக்கு உணவாக செலுத்தி
அதை வளர்த்து பெருசாக்கி தருகிறது. இந்த அம்சம் பெண்கள்கிட்ட இருக்குங்கிறது அவங்களுடைய தியாகத்தை சொல்வதற்கு உரியது. அது அவங்கள்ட்ட தான் அந்த அம்சம் இருக்கிறது. இந்த நிலை இல்லைன்னா தான் நீங்க மறுக்கணும். இல்ல ஆம்பளை தானே புள்ள பெறான்னு சொல்லுங்க, இதை விட்டுறலாம். அப்படி சொல்ல இயலாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஓமை எதுக்கு சொல்லப்படுது என்று கேட்டா ஒரு சட்டம் சொல்வதற்காக சொல்லப்படுது. என்ன சட்டம்? உங்களுடைய மனைவிமார்கள் உங்கள் விளை நிலங்கள் என்பது பாதி வசனம். அடுத்த பாதி வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா உங்கள் விளை நிலத்தில் நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் தான் செல்ல வேண்டும். பாயிண்ட் என்னன்னு கேட்டா பெண்கள் விளை நிலம் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவி நீங்க ஆக்கின பிறகு உங்கள் விளை நிலம் அதுல கொண்டு வேற ஒருத்தனை விவசாயம் பண்ண விட்டுறாதீங்க. அதான் அதுல உள்ள பாயிண்ட். அது அந்த காலத்தை விட விளங்கி இருக்காது. இந்த காலத்துல அந்த விபச்சாரம்ங்கிற முறை இல்லாம நவீனமான ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையில உரை விந்து கண்டுபிடி ஒரு கணவன் மனைவிக்கு புள்ள இல்ல, டெஸ்ட் பண்றாங்க. இவனை ஆம்பளைய டெஸ்ட் பண்றாங்க, அவன்கிட்ட சிவப்பணி இல்ல, நீல் வருது, அதனால குழந்தை இவனுக்கு உற்பத்தி ஆகாதுன்னு சொல்லி போடுறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான்? உரை விந்துன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய விந்தை எடுத்து அதை பாடம் பண்ணி ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனுடைய விந்தை எடுத்து பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் என்ன செய்யலாம், அதுல இருந்து உருவாக்கலாம். அதிலிருந்து ஒரு உயிரினம் எடுத்து இவன் பொண்டாட்டியுடைய கருவறையில் அதை செலுத்தி உடலுறவு கொள்ள வைக்கிறது இல்ல, விபச்சாரம் பண்ண வைக்கிறது இல்ல, நாங்க கருவத்தானே செலுத்துறோம் அப்படின்னு இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தி வளர்த்து பிள்ளை பெறலாம். இப்ப என்ன நினைக்கலாம், நம்ம விபச்சாரம் பண்ணலையே, நம்ம கணவனுக்கு தானே நம்ம சொந்தமா இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பான ஒரு சுகத்தை ஒண்ணு அனுபவிச்சிடலையே, அதனால இது கூடும் தானே என்று நினைத்து விடலாம். அதுக்கு அல்லாஹ் கவுண்டர் வைக்கிறான். ஓம் பொண்டாட்டி ஓம் விளை நிலம், விதை உன்னுடையதாக இருக்க வேண்டும். விதை உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்பது விபச்சாரத்தை மட்டும் சொல்லல, வேற டெக்னிக்ல விதை போடக்கூடிய காலம் வரும், அந்த பயன்படுத்தி நீ செய்து விடக்கூட, அதுவும் தப்பு. அப்ப யார் அப்பன்னு கூப்பிடு, ஓஞ்சத்துல அவனுக்கு எப்படி பங்கு கொடுப்ப நாளைக்கு? அதாவது பிள்ளை பெத்துட்டான்னு சொன்னா நீ தப்பு செய்யலன்னு விபச்சாரம் பண்ணலன்னு சொல்லலாம். அவன் அந்த குழந்தை அப்பன் யார்? அப்பன் சொத்துல வாரிசு உரிமை இருக்கா இல்லையா? அந்த அப்பனை கொண்டாந்து காட்டு. அப்ப எவனோ ஒருத்தனா இருப்பான், அவன் வீட்டு சொத்துல நீ பங்கு கொடுப்பியாப்பா? அதெல்லாம் வருதுல, பல விஷயம் இருக்குது. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கிறது, அவனுடைய விந்த இன்னொருத்தனை கொடுத்துருப்பான், அது ரெண்டையும் கல்யாணம் பண்ணி விட்டா என்ன பண்றது? பல குழப்பங்கள் அதுல ஏற்படுங்கிறதுனால எந்த கட்டத்திலையும் இதுக்கு இணங்காதீங்க என்கிற ஒரு அறிவியல் இன்றைய நவீன உலகத்தில் அதிலிருந்து பெறப்படுகிறது. இப்படி ஒரு விஷயத்துக்கு தான் விளை நிலம் சொல்லப்படுச்சே தவிர அவ்வளவு வேணாம். இப்படி கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்க அவங்களுக்கு ஆடைனா அவங்க உங்களுக்கு ஆடைங்கிறான். ஆடையா? மனுஷனை போய் ஆடை சொல்லலாமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆண்களாகிய நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு ஆடை, உங்கள் மனைவிமார்களாகிய பெண்கள் கணவராகிய உங்களுக்கு ஆடைங்கிறான். நம்ம ஆடையா? நமக்கு உயிர் இல்லையா? நமக்கு சிந்தனை இல்லையா? நம்ம எப்படி ஆடைங்கிறான்? அதுக்கு என்ன விளங்கிறேன்? ஆடை எப்படி மானத்தை காக்குமோ அது மாதிரி ஒருத்தர் கொடுத்து மானத்தை காக்கணும், அவ்வளவுதான் அர்த்தம் கொடுக்கணுமே தவிர ஆடைக்கு உள்ள முழு அர்த்தம் கொடுக்க கூடாது. உதாரணம் காட்டும் பொழுது அதனுடைய முழு அர்த்தம் கொடுக்கிறது உலகத்தில் யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால இந்த கொஸ்டின் வருகிறது. ஒண்ணு.